ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன மருமகளோட பூண்டு சாதம். அவளோட ஸ்பெஷலி அந்த பூண்டு சாதம் தான். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ என்ன போட போகிறோம்? கடுகு. கடுகு ஜீரகம். கடுகு போட்டுட்டு ஜீரகம், அப்புறம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், இல்லை பூண்டு. ஃபஸ்ட்டு பூண்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பூண்டை இடித்து வச்சுருவேன். ஓகே, இடித்து வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். உடனே போட்டுடலாமா வெங்காயம்? ஓகே. நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ரோஸ்ட் பண்ணணும்ல? ஆமாம், மீடியமில் வைக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வரமிளகா. வரமிளகா வந்து லேட்டாக தான் போட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. அப்புறம் என்ன போடணும்? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குல்ல? ஆமாம், வாசனை சூப்பராக வருது. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. பூண்டு சாதம் பிரியாவோட ஸ்பெஷலே பூண்டு சாதம் தான். இன்ஃபேக்ட் இங்கே பிரியா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பூண்டு சாதமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், அதை வச்சு தான் என்ன ஒரு குக்குன்னு வந்து இங்கே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இதை தவிர வேற எதுவும் தெரியும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், மெத்தப்பொடி, அடுத்தது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் கூட போட்டுக்கணும். நல்லா காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு. ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணணும்ல? நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு சமையல் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு
சமையலே பிடிக்காது. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அப்ப சமைக்கிறீங்க, சாப்பிட்ட மட்டும். அப்புறம் சமையல் டேஸ்டா பண்றீங்களா? அது எப்படி? அது சும்மா ஒரு நேரம் டேஸ்டா வரும், ஒரு நேரம் அன்னைக்கு வச்ச ரசம் மாதிரி வந்துரும். விஷமா மாறிடுமா? விஷமா வந்து ஒரு நேரம் ரசமா வரும், ஒரு நேரம் விஷமா வரும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, என்ன சமைச்சாலும் டேஸ்டா தான் இருக்கு. நீங்க வந்து பொய் சொல்றீங்க, எனக்கு தெரியாது தெரியாதுன்னு பொய் சொல்றீங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. தெரியாது, ஆனா ஏதாவது யூடியூப் பார்த்து செய்வேன். யூடியூப் இருக்கனாலதான் நிறைய வைஃப்களுக்கு ஒரு நிம்மதி. அவ்வளவுதான், இல்ல ஓட விட்டுருவாங்க. கிளம்பு. முன்னாடிலாம் வந்து அம்மாக்களுக்கு கால் பண்ணுவாங்க, மா அது எப்படி சமைக்கணும் இது எப்படி சமைக்கணும்னு. இப்பெல்லாம் வந்து யூடியூப் ஓபன் பண்ணி நம்ம ஒரு டிஷ் தேடுனா அதுலயே ஏகப்பட்டது வருது இல்ல. ரோஸ்ட் ஆயிட்டே இருக்குது. இது வந்து அவ்வளவுதான், நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு, நல்லா வாசனை வருது. நீ வந்து சாதத்தை கொட்டி, சாதம் வந்து தனியா வடிச்சு வச்சிருக்கேன், தனியா வடிச்சு வச்சு அதை கொட்டி கிளறணும். அப்படியே கொட்டலாம், ஆனா எனக்கு கை சூடா இருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடுறேன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. பார்ட் டைம் பைத்தியக்காரர் தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன். மாதிரி பார்ட் டைம் சமையல்காரங்களா நீங்க? டைம் சமையல்காரங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா இதுதான் பிரச்சனை, சூடு ஆகாது, காரம் ஆகாது. இதுனா ஏதாவது எடுத்தா ஏதாவது கொட்டி விட்டுருவேன். அதை கிளீன் பண்ணலன்னா மாமியார் வந்து என்ன கிளீன் பண்ணி, இத நம்பி ஒரு அடுப்பு கூட விட்டு வைக்க முடியல. வரதுக்குள்ளே அடுப்ப நாரடிச்சிட்டா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதனால சமைச்சிட்டு, சமைக்கிறது எவ்வளவு முக்கியமோ இல்லையோ, அடுப்பை கிளீன் பண்ணணும். அதுதான் முக்கியம். சமையல் கூட நல்லா வரலன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அடுப்பு அழுக்காயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, அடுத்த வாட்டி உள்ளே விட மாட்டாங்க. கெட் லாஸ்ட் அப்படின்னு. ஆஃப் பண்ணி தரலாமா? ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா கிளறி விட்டா எல்லாம் எல்லோ கலர். இல்லை, ஃப்ளேவருக்கு கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணுவீங்கல்ல? கொத்தமல்லி தீந்து போச்சு, அதனாலதான் நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். எஸ், ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. பூண்டு சாதம் ரெடி. பிரியாவோட ஸ்பெஷல் பூண்டு சாதம். எஸ் எஸ், சூப்பர். பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. பொத்தி